சண்டே மீன் வாங்க போகலாமா? மீன் வாங்க தாங்க வந்திருந்தோம். வீட்டு பக்கத்துலேயே சண்டே மட்டும் இந்த கடை எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும். டெய்லி போடுவாங்க, ஆனால் சண்டே மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துருந்தோம். எல்லா மீனுமே கடலுக்குள்ளே போட் போகாததுனால ரேட்டு அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, போய் அந்த சைடில் வரும்போதே பார்த்துருந்தோம். இந்த சைடில் ஜிலேபி இருந்தது. சரி, ஜிலேபியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ராஸ் பண்ணி வந்தோம். ஜிலேபி பார்த்தா செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷு, அப்படியே உயிரோடையே இருந்துச்சு. அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடனே இறங்கிட்டு ஜிலேபியை பார்த்தா எல்லாம் உயிரோடையே இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டோம். ஒரு கிலோவே 300 ரூபா சொன்னாங்க. சரி, வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஐயோ, உயிரோடு இருக்க மீனே அப்படி சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டு, நீ எடுக்கிறியா அப்படி கேட்டார். சரி அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போனால் கை வைக்கவே பயமாக இருந்ததுங்க. ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்குது. உயிரோடு இருக்க மீனை கையில் பிடிக்கணுன்னாவே பயம். அதுவும் ஜிலேபிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிடிக்கும். அதனால் கொஞ்சம் போய் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். தொட்டேன், ஒரு மீன் எடுக்கவே ரொம்ப நேரம் பண்ணேன். அதனால் நீ நகரு, நானே எடுக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அவர் எடுத்தோடனே அவங்களும் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தவங்க மீனெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து தான் கொடுப்பேன்னாங்க. ஜிலேபிலாம் நம்ம வீட்டில் வாங்கி க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இருக்க விரல்லாம் நிறைய இருக்கும். அதனால் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டோம். அதனால் வாங்கி அவங்களே எடை வச்சு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுக்குறதுனால 300 பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் எப்படி எடுக்கிறாரு பாருங்கள். அவர் சட்டுன்னு எடுத்துடுறாருங்க. நாளாக ஒரு மீனை தொடுறதுக்கு 10 நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் சட்டுன்னு எடுத்துட்டாருங்க. அப்புறம் க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னார். அங்கே வச்சாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்கள்ட்ட க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி வச்ச உடனே எங்களுக்கு அப்புறமா 2 பேர் வந்தாங்க. அவங்க எல்லோரும் 3 கிலோ வாங்கினாங்க. வாங்கிட்டு அவங்க ஆனால் க்ளீன் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க, நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. மீன் பார்த்திங்களா எப்படி துடிக்குது பாருங்கள். அப்படின்னு தண்ணி மேலே தெளிக்கிறாங்க, துள்ளுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அப்புறமா அவங்களோட இது நம்ம மீன் இல்லை, அதுக்கப்புறம் வந்தவங்களோட மீன். இது எடை வச்சு அப்படியே கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க, க்ளீன் பண்ணி கொடுக்கல. இந்த மாதிரி ஜிலேபிலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்குலாம் ஜிலேபி பிடிக்கும்னு சொல்லுங்கள். க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டோம். எவ்வளோ பேர் ஜிலேபி மீனுக்கு அடிக்ட்டுன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க.